வணக்கம் பிள்ளைகள், உங்கள் அக்காமார் அண்ணாமார் அவர்கள் இந்த பாடசாலையை விட்டு வெளியேறப் போகிறார்கள். அவர்களுக்கான சிறப்பு பட்டம் வழங்கப்பட போகிறது. அதை வழங்குவதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள், கஸ்தூரி ஆசிரியர், யசோதா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சொன்னது போல 4 வயதில் அம்மா அப்பா கைப்பிடித்து கலவர முகத்தோடு இந்த பள்ளிக்கு வந்தார்கள். புரியாத ஒளி, புரியாத மொழி, ஆனா என்ன அவனா என்ன என்று தட்டு தடுமாறி அவர்கள் படித்து இப்போது இந்த பாடசாலையை விட்டு தமிழ் நிறைந்த பிள்ளைகளாக மகிழ்ச்சியுடன் வெளியேறப் போகிறார்கள். அவர்களுக்கு இது ஒரு பட்டமளிப்பு நிகழ்வு, ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அவர்களுடைய இறுதி என்று சொல்ல முடியாது, நிறைவு வகுப்பில் அவர்கள் மிகவும் நெகிழ்வோடு காணப்பட்டார்கள். எங்களுக்கு விருப்பமில்லை ஆசிரியர் விட்டு போவதற்கு என்று. இங்கே பார்ப்போம் அவர்களுக்குரிய பட்டமளிப்பு பார்க்கலாம். ஜோவியன் அசிஸ் குமார், இவருடைய அம்மா அப்பா ஒரு கோடைகால வகுப்பிலே 3.5 வயதில் நான் சொன்னது போல குழந்தையை கைப்பிடித்து அழைத்து வந்தார்கள். நன்றி, பாராட்டுக்கள் ஜோவியன். அண்ணாமலை, எந்த நிகழ்வு கொடுத்தாலும் உடனேயே அதை மிகவும் ஈடுபாட்டுடன் அதை மனப்பாடம் பண்ணி அதை ஒப்புவித்து வாசித்து அந்த நிகழ்ச்சிக்கு முழு பங்காற்றுவதில் இவர் சிறந்தவர். அவிதா மயூரநாதன், அடிக்கடி நான் சொல்வதுண்டு, அவர் வகுப்பிலே தமிழ் வாசிக்கும் பொழுது உங்களுடைய தமிழ் வாசிப்பில் நான் மயங்கி போகிறேன் என்று. அவ்வளவுக்கு இயல்பாக தாய்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பிள்ளை போல் அழகாக வாசிப்பார். பாராட்டுக்கள். அவீனா அகிலாந்தன் அழகாக ஆர்வத்தோடு தமிழ் கற்றுக் கொண்டார். இந்த இறுதி வகுப்பிலே, நிறைவு வகுப்பிலே நிறைய அவர் கற்றுக்கொண்டதாக என்னிடம் சொன்னார். மிகவும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார். அபினாவிற்கு பாராட்டு. அம்சா மங்களேஸ்வரன், இங்கே அம்சா இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவர்களில் அவரும் ஒருவர். அடுத்ததாக அனுப்பினதா அதை நான் குறிப்பிட மறந்துவிட்டேன். இங்கே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் அளவிற்கு அவருக்கு தமிழில் அவ்வளவு ஆர்வமும் ஈடுபாடும். சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக என்னுடைய வகுப்பிலே பொங்கல் பண்டிகை, நாங்கள் தமிழர் பண்டிகை கொண்டாடுவோம். அப்போது நான் அவர்களிடமே சொல்லிவிட்டேன், நாங்கள் எங்களுடைய எல்லோருக்கும் ஒரு பொங்கல் நிகழ்ச்சி செய்ய போகிறோம் என்று. தாங்களாகவே திட்டம் போட்டு அந்த நிகழ்ச்சிக்குரிய வயிற்றையெல்லாம் அழகாக எழுதி எங்களுக்கு, எங்கள் குழந்தைகளுக்கு அதை செய்தார்கள். அதிலே அம்சாவை நான் பாராட்ட வேண்டும். அவர் மிகவும் முன்னுரமாக நின்று இதை செய்தார். நன்றி அம்சா. அனன்யா கந்தபாணி ஆனந்த், இதனை நான் ஒரு கோடைக்கால வகுப்பிலே சந்தித்தேன். அதன் பிறகு தானாக வந்து 8ஆம் வகுப்பிலே இந்த வருடம் இணைந்து கொண்டார். இது அவருக்கு இந்த பள்ளியில் 1வது வருடம். ஒன்று சொல்ல வேண்டும், இந்த பயிற்சி, வில்லுப்பாட்டு பயிற்சி செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆசிரியர் எப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இந்த பாட்டுக்கு இப்படி பாடினால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு நிறைய என்னுடன் கூட இருந்து அழகாக நிறைய புத்திகள் சொல்லி இந்த வில்லுப்பாட்டை சிறப்பித்ததில் அவருக்கு பெருமை.
வாசிக்க எழுத கற்றுக்கொண்டார். எனக்கே திகைப்பு, இவ்வளவு தூரம் அவர் அழகாக வாசிப்பதற்கு முன்னேறி இருக்கிறார்கள். தமிழ் கற்றுக்கொள்வது மிகவும் சுலபமானது என்பதற்கு இவர்கள் சான்றுகளாக இருக்கிறார்கள். எங்களுடைய முகிலன் நவராஜ், இவர் வகுப்பிற்கு ஒரு செல்லக்குட்டி. அவரை பார்த்தாலே தெரியும், இங்கே அழுது வில்லுப்பாட்டை எல்லாம் குழப்பிக் கொண்டிருந்தாரே, அவரே தான். பாராட்டுக்கள் இவர்களுக்கு. எங்களுடைய தமிழ் பள்ளி இவர்களை மனமாற வாழ்த்தி இவர் உலகத்திற்கு திருப்பிக் கொடுக்கிறது. பெற்றோர்களே, இதுவரைக்கும் செப்டம்பர் மாதம் நீங்கள் கொண்டு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருந்தார்கள். இன்றுடன் அவர்களை உங்கள் பிள்ளைகளாக, தமிழ் தெரிந்த பிள்ளைகளாக உங்களுக்கு திருப்பி தருகிறோம். இங்கே ஒரு பிள்ளையை கவர விட்டு விட்டார்கள் என்னுடைய அலுவலகத்தில். நான் பிறகு வாங்கி தருகிறேன். அஞ்சனா, வாருங்கள். வணக்கம். இரண்டு பேர். அஞ்சனாவிற்கு பாராட்டுக்கள். 4 வயதில் வந்த எங்களுடைய பின்னப்பாட்டை பாட்டுகளுக்கெல்லாம் மிகவும் முக்கியமாக பாடலாம். இந்த இராகம் சரி, இப்படி பாடலாம், நன்றாக இருக்கும் என்று எங்களுக்கு ஆர்வம் ஊட்டினார். அதே போல சிரதா, வாருங்கள் முன்னால். சிரதாவின் சட்டத்தையும் அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள். நான் வாங்கி தருகிறேன். இப்பொழுது மற்றவர்களை விட இரண்டு பேர் மிகவும் குறிப்பிட்டு எங்கள் மனதில் நிற்கக்கூடியதாக ஆகிவிட்டார்கள். தங்கள் பட்டத்தை இந்த மேடையில் வாங்காதபடியால் என்ன உங்களுக்கு வகுப்பு முடிவில், இந்த நிகழ்வு முடிவில் நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன். நன்றி. அக்ஷயா, வணக்கம் அக்ஷயா, வாருங்கள். சிறுவயதில் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அந்த அழகாக நடனத்திலும் பங்கு பெற்று எங்களுடைய நிகழ்விலும் வில்லுப்பாட்டிலும் பங்கு பெற்றினார்கள். 8ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் தவறாமல் வகுப்புகளுக்கு வந்து பங்கு பெற்றி அவர்களுக்கு பாராட்டுக்கள். மீண்டும் நிகழ்வுக்கு வருவோம். சரி, எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வெளியே வழியனுப்ப போகிறோம். இந்த தமிழ் பாடசாலை இன்னும் வருவார்கள் உயர்தர வகுப்பு படிப்பதற்கு. பெற்றோர்களே, இந்த நிகழ்வு முடிவில் நாங்கள் தமிழ் பள்ளி பாடல் எல்லோரும் பாடப்போகிறோம். அதன் முடிய உங்களுக்கு உணவு பண்டங்கள் இங்கே தயார் பண்ணியிருக்கிறார்கள். எல்லாமே இந்து முறையில் தயாரிக்கப்பட்டவை. முட்டை, அடுத்தது வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்பதை கண்டவுடன் ஐயோ இதில் முட்டை இருக்குமே என்று பயந்து விடாதீர்கள், சாப்பிடலாம். சரியா? எல்லோரும் இன்று எங்களுடைய விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டு உங்களை அன்புடன் வழியனுப்பி வைக்கின்றோம். பிள்ளைகள், நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுடன் மேடையில் இருங்கள். உங்கள் ஆசிரியர்கள் இருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் தமிழ் பள்ளி பாடல் பாடுகிறோம்.